ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ரெசிபி வீடியோ. என்னென்னா, சில நேரங்களில் நம்ம சாப்பாடு வச்சு சாப்பாடு மீதமாகும். இப்போ வெயில் காலம், நம்ம நல்லா மோர் ஊற்றி கரைச்சி ஒரு வடாம் வச்சு சாப்பிட்ருவோம். மழை நேரங்களில் சாதம் மிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இப்போ வெயில் காலத்துலையுமே உங்களால் அந்த பழைய சோறு சாப்பிட முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யலான்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆகிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போவுமே உங்களோட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நீண்ட வருஷம் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்பாடு சில நேரங்களில் அப்படி தாங்க மீதமாயிடும். நான் நேற்று சாப்பாடு செஞ்சது மீதமாயிடுச்சு. நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். இதை வச்சு தான் இன்றைக்கி பூரி பண்ண போகிறோம். எனது பழைய சாப்பாட்டில் பூரியான ஆச்சரியமாக பார்க்காதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றின சாப்பாட்டிலேருந்து அந்த தண்ணியை வடித்து சாப்பாடு எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ணுள்ள காய் வடிகட்டியில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சு வரணுங்க. கொஞ்சம் கூட அந்த சாதத்தில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு சூப்பரான ஒரு மசால் பண்ணிடலாம். அதாவது குருமா பண்ணிடலாம். பச்சை பட்டாணி ஒரு 150 கிராம் எடுத்து நைட்டை ஊற போட்டு வச்சுருந்தேன். இதில் காலிஃப்ளவர் ஒரு சின்ன துண்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பொடியாக மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1 நறுக்கி வச்சுருக்கிறேங்க. கருவேப்பிலை, தேங்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இந்த குருமா இந்த பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் பழைய சாதத்தில் பூரினா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி டேஸ்ட் இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து ஒரு 2 சில் தேங்காய் மட்டும் எடுத்துக்கலாம். சின்ன துண்டு தான், அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்களும் ஒரு தடவை எப்போவாது சாப்பாடு மீதமாயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றின சாப்பாடு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் காலையில் வச்ச சாப்பாடு நைட்டு யாரும் சாப்பிடல, சாயங்காலம் யாரும் சாப்பிடல அப்படின்னா சாயங்காலம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பூரி ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த பூரி வந்து மாவுக்குன்னு சில பக்குவம் இருக்குது. அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் பழைய சாதத்தில் செஞ்ச பூரின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பூரிங்க. இனிமேல் நீங்கள் பழைய சாதம் மிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க. சூப்பராக பூரி எடுத்து செய்து சாப்பிடுவீங்க. இப்போது தேங்காயும் நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நைஸான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ குருமா செஞ்சு ஆரம்பிச்சிடலாம் வாங்க. குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே கடலெண்ணெய் தான் தாளிக்கிற வழக்கங்க. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நறுக்கின பெரிய வெங்காயம் தக்காளியும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும்னு இல்லைங்க. இந்த குருமாவுக்கு பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நிறம் மாறக்கூடாது. அதனால நம்ம வெங்காயத்தோடைய தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த குருமா இந்த பூரிக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமானா இல்லைங்க, சப்பாத்திக்கு தோசையோடு சாப்பிட்றதுக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் வதங்கி வந்தால் போதும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க, சின்ன ஸ்பூன் தாங்க. அதாவது டீஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நைட்டே ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் காஞ்ச பட்டாணி தான் இருந்ததுனால நைட்டே ஊற வச்சுட்டேன்.
இப்போ இந்த பச்சை பட்டாணி கூடயே காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு சேர்த்துருக்கேன். பீன்ஸ் இருந்ததுன்னா இது கூட நம்ம பீன்ஸும் கூட சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்தாச்சு. காய் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விடலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால லைட் எல்லோ கலரில் இந்த கிரேவி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த மஞ்சத்தூள் வந்து காயில் அப்படியே அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்னொன்று அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட காய் வதங்கும்போது காயோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்து பரட்டி விடுங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிக்கோங்க. அதாவது காய் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குருமா வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். பூரிக்குங்கும்போது பூரி சப்பாத்திக்கெல்லாம் வந்து நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி காயில் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே கவனமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன். ஏன்னா காஞ்ச பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம கூடுதலாக கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். இதுவே நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி அப்படின்னா முதல்ல சேர்த்த தண்ணியே கரெக்டாக இருக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டோம்னா நமக்கு குருமா ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி வடிகிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சாதம், அதை வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதிலே உங்களுக்கு வந்து அளவு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 1 கப் அளவுக்கு பழைய சாதம் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கணுங்க. அதுதாங்க கரெக்டான மாவு பக்குவம். நான் வந்து இந்த சாதத்தை எல்லாமே அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஸ்பூன் விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் சாதம் அரைப்பட்டு வரும். நான் பூரிக்கு மாவு பிசைகிற பாத்திரத்தில் இந்த சாப்பாடை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 தடவையாக அந்த சாதத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேங்க. இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப 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 நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ நம்ம சாதத்தை எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பூரிக்கு அளவாக. இப்போ நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் எடுக்கிற அரிசி மாவு தாங்க. நான் வந்து ரேஷனில் பச்சரிசி வாங்கி கழுவி வெயிலில் காய வச்சு இடியாப்பத்துக்குன்னு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் இடியாப்ப மாவுன்னு கூட சொல்லி வாங்கிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து மாவை வந்து பிசைஞ்சுக்கிறேன். முதல்ல 2 கரண்டி மாவு சேர்த்துருக்குறேங்க. ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம கையில் பிசையும் போதுவே நமக்கு தெரியும் அதோட பக்குவம் என்னென்னு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 கப் அளவுக்கு பழைய சாதம் அரைச்சி எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அந்த 1/2 கப்பு மாவுமே ஒட்டுக்கா சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இன்னொன்று பழைய சாதம் அதிகமாக நீங்கள் சேர்த்துட்டிங்க, அரிசி மாவு வந்து கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பூரி வராதுங்க. கையில் அப்படியே ஒட்டிக்கும். பூரியுமே ரொம்ப எண்ணெய் குடிக்கும். உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் வராது. நான் வந்து மொத்தமாக 5 கரண்டி மாவு நான் சேர்த்தேங்க. கரெக்டாக இருந்துச்சு. நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்க சொன்னேன் அப்படின்னா, ஒன்று போல் நமக்கு மாவு வந்து பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த பழைய சாதம் மிச்சமானப்போ இந்த மாதிரி பூரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. மாவு வந்து வறண்டு போகாமல் இருக்கிறக்காக மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டாது. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இன்னொன்று இது வந்து நம்ம கோதுமை மாவு மாதிரி ரொம்ப நேரம் வச்சுருந்தால பூரி சுட முடியாது. நேரம் ஆக ஆக மாவில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும்.
அதனால நீங்கள் வந்து உடனே நீங்கள் எல்லா பூரியுமே சுட்டு எடுத்துருங்க. இப்படி நம்ம அழுத்தும் போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும், கையில் மாவு ஒட்டவும் செய்யாதுங்க. இப்போ நம்ம பூரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மணக்க மணக்க சூப்பரான வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை மேலாப்பில் தூவி விட்டுறலாம். காயுமே நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. குருமாவுக்கு நல்ல காய் வந்து இந்த மாதிரி குழைவாக வெந்திருந்தால் தான் அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தலையை சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளார நம்ம பூரி தேய்ச்சிக்கலாங்க. இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே பூரியை சேர்த்துக்கலாம். பூரி தேய்க்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பூரிகளாக சுட்டால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மாவை மேலாப்பில் தூவி விட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவும் லேசாக தேய்க்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாதுங்க. நமக்கு மாவு வந்து தண்ணி அதிகமாகாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி பூரி வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஒட்டாமல் வரும். பழைய சாதம் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பூரி வந்து தேய்க்கிறதுக்கு வராது. பிசு பிசுன்னு கையில் ஒட்டிட்டு சுத்தமாக உங்களுக்கு பூரி வரவே செய்யாதுங்க தேய்க்கிறதுக்கு. நான் சொன்ன பக்குவத்துக்கு நீங்கள் அரிசி மாவும் பழைய சாதமும் சேர்த்து இந்த பூரி ரெடி பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வெள்ளை வெள்ளேர்னு பூரி பார்க்குறக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதும் அரிசி மாவு மேலாப்பில் தூவி விட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போது நம்ம தேய்ச்சி வச்ச பூரியை நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதான். பாருங்கள், போட்ட உடனே எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு சொல்லி. சூப்பரான பழைய சாதத்தில் நல்ல சூப்பராக நல்ல புஷ்ஷுன்னு பூரி சுட்டு எடுத்தாச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமாவுக்கும் இந்த பூரிக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இப்போ பூரியும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே குருமா வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.